இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும்.